வணக்கம் எல்லோருக்கும். இன்று ஒரு சோகமான பதிவு செய்ய நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு சோகமான ஒரு செய்தி என்னவென்றால், கணவன் இறந்து அடுத்த நாளே அந்த அதிர்ச்சி தாங்காமல் மனைவி இறந்தது. எவ்வளோ கவலைக்கிடமான ஒரு விஷயமாக எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இளங்குடும்பம் 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளும் உண்டு தாயின் தகப்பனை வளர்ந்து நிற்கிறார்கள். நல்லா வாழ்ந்த குடும்பம். கணவன் 17ஆம் தேதி 16ஆம் தேதி இறந்த அதிர்ச்சியால் அடுத்த நாள் மனைவி இறந்திருக்கிறார். முதல் பாருங்க, உண்மையான காதலை பார்த்தீர்களா? இப்படி ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இறப்பிலும் கூட. அந்த செய்தி எங்களுக்கு பெரிய கவலையாக இருக்கிறது. இன்னொரு இளங்குடும்பம் 3 பிள்ளைகள். இன்று 3 பிள்ளைகளும் தாயின் தகப்பனும் இல்லாமல் என்று நிற்பதை நினைச்சு கவலையாக இருக்கிறது. இது இன்று ஃப்ரான்ஸில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஃப்ரான்ஸில் வர எல்லா மக்களுக்கும் இந்த ஒரு சோகமான ஒரு துயர். ஓகே மக்களே, அடுத்து இன்று காலநிலை இப்பொழுது ஃப்ரான்ஸில் ஒரு காலம் கொஞ்சம் குளிராக இருக்கிறது. பின்னேரம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வருகிறது. காலமாக இப்போ கொஞ்சம் குளிர்த்தன்மையாக காலநிலை பதிவாகி இருக்கிறது. பின்னேரம் 28, 29, 30க்கு காலநிலை பதிவாகி உள்ளது. அடுத்த செய்தி என்று சொல்ல போனால், இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை கொடி கட்டி பறக்கிறது. 2 நாடும் 3ஆம் உலகப் போர் தொடங்கி நடக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு பார்க்க போனால் மக்கள்கள் எத்தனை பேர் இறந்து, கத்தி அவலங்கள் குரல்கள் கேட்க எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. என்ன செய்கிறது? எல்லாம் கடவுள் பழி கடவுள்களில் தான் போடணும். 3வது ஒரு விஷயம், இந்த ஃப்ளைட் விமான விபத்தில் A11 அந்த A11 A11 அந்த சீட்டில் இருந்தால் பிழையான விபத்துகளில் உயிர் தப்பலாமா, அந்த ராசியாம் அந்த சீட். கண்டிப்பாக அந்த சீட்டை தேடி வெளிநாடு விமானத்தில் பயணம் செய்கிறார்கள் முழுக்க டிக்கெட் புக் பண்ணும்பொழுது அந்த சீட்டை தேடி புக் பண்ணுறார்கள். இனி வர காலங்களில் A11 என்ற அந்த நம்பர் உள்ள சீட்டுக்கு அதிகமான டிக்கெட் வெளியாக இருக்கும் என்று மக்கள் மனதில் இப்போ நம்பப்பட்டு வருகின்றது. ஏன்னா A11 போனால் விபத்து வரும்பொழுது தப்பலாம். ஏன்னா அதில் 3 பேர் தப்பியிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சது இவர் இப்போ கடைசியாக தப்பினது இந்த இந்தியன் ஃப்ளைட்டில் தப்பினவர் தான். அதுக்கு முதலும் ஒரு 80ஆம் ஆண்டு என்னவோ ஒரு சைனாவை சேர்ந்த ஒரு பாடகர் தப்பியிருக்கிறார். அவர்கிட்ட சீட்டும் A11 தான். ஒரு வலைதளத்தில் பார்த்தார். எனக்கே தெரியாத ஒரு வலைதளத்தில் தான் நான் பார்த்தது. சைனாவில் ஒரு பாடகரும் 80ஆம் ஆண்டு அவர் ஹாங்காங்கோ பேங்காங் போன இடத்துல அந்த விபத்து அதில் அவர் உயிர் தப்பியிருக்கிறார். அவர் பேட்டியும் கொடுத்துருக்கிறார். அவர் இதுவும் பார்த்தோம். அவர்கிட்ட சீட்டும் A11. இதை விட உங்களுக்கு அறிஞ்சிருப்பீர்களோ தெரியவில்லை. ஆனால் நீங்கள் வேறு பழைய ஆக்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும். இதையும் ஒரு நாள் நியூஸ்லாம் பார்த்தேன். என்றால் எங்கட இலங்கை தமிழரும் ஒரு ஆள் A11 சீட்லேருந்து தப்பியிருக்கிறார். அவர் தமிழருக்கு அவரை பிடிக்காது என்றால் அவ்வளோத்துக்கு அவர் நிறைய வம்சங்களை விதைச்சி விட்டு போயிருக்கிறார் என்ற தமிழர்களுக்கு அவரை பற்றி பிடிக்காது. 79ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி சுவிஸில் கடமையாற்றி கொண்டிருந்தவர். சுவிஸில் இருந்து சைனாவுக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போன ஒரு ஃப்ளைட்டில் அவரும் ஒரு சுவிஸ் அவர் வேலை செய்த தலைமையகத்திலேருந்து இன்னும் ஒரு ஆளும்
போகும்பொழுது அந்த ஃப்ளைட்டும் வந்து எங்கே கிராஷ் ஆகி அவர்கிட்ட சீட்டும் வந்து A11 தான். அவர் தான் மிஸ்டர் லக்ஷ்மன் கதிர்காமர். நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தெரியல, பழைய ஆட்களை நீங்கள் கேட்டு நான் இது ஒரு நியூஸ்லாம் பார்த்தேன். லக்ஷ்மன் கதிர்காமர் 1979 அக்டோபர் மாதம் 7 அவர் போன ஃப்ளைட் கிராஷ் ஆனது. அது ஆக்சிடெண்ட் ஆனது. அதுலேயும் அவர்கிட்ட சீட் வந்து A11 தான். இதை செய்தி எங்களுக்கு எல்லா இதுக்கு முதலே இப்படி ஒன்று நடந்திருக்கு, ஊடகங்கள் இல்லாதபடியாக அதை நாங்கள் அறியலை. இப்போ லக்ஷ்மன் கதிர்காமர் போய் உயிர் தப்பின அந்த ஃப்ளைட் இருக்கேஸ் இதுவும் வந்து A11. மக்களே, நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள். சில நான் டிப்ளோயாக சொல்கிற மாதிரி இல்லை, எனக்கு சரியான ஒரு கூட்டு. லக்ஷ்மன் கதிர்காமர் அதற்கும் பிடிக்காது. ஏன்னா அவர் அவ்வளோத்துக்கு செஞ்சுட்டு போயிட்டார் தமிழ் மக்களுக்கு. ஆனால் அவர்கிட்ட இருக்கையும் வந்து விமானத்தில் வந்து A11 தான். ஆனால் அவர் தப்பினார். அவர்கிட்ட ஃப்ளைட்டு கிராஸ் ஆகி வந்து தப்பினவர். பேங்காங்குக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போன பொழுது ஏதோ ஒரு நாட்டில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து 79ஆம் ஆண்டு ஃப்ளைட்டு. இதை கோகுலில் போய் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே மக்களே, நன்றி. என்ன இதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்துங்கள். சில எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் போடும் பொழுது நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது என் யூடியூப் சேனல்லையும் போய் பாருங்கள், அதையும் மோட்டிவேட் பண்ணி தாருங்கள். இது வியாபாரத்துக்காக செய்யவில்லை, ஒரு பொழுதுபோக்குத்தல். வேறு என்ன சொல்வது, காலநிலை வந்து இன்று கொஞ்சம் குளிராக இருக்கிறது. ஒரு பின்னேரத்துக்கு ஒரு மத்தியானம் 10-11 மணிக்கு பிறகு வந்து டெம்பரேச்சர் ஹைக்கு போகுது. வேறு இந்த ஃபாஸ்ட் இந்த துயர செய்தியுடன் இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி மக்களே, அடுத்ததில் சந்திப்போம். பை பாய்.